अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल एनबी कुक्स होममेड रेसिपी. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்மர் ஸ்பெஷலில் ஒரு ட்ரிங்க் ரெசிபி. இது சாப்பிடும்ல அப்புறம் குடிக்கும்ல ரெண்டுமே செய்யலாம். அதே மாதிரி இந்த சம்மர் டைமில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா பாடி ரொம்ப நல்லா ஹீட்டு குறையும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், குடிச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி செம லுக்காக இருக்குது, அதே மாதிரி குடிக்கிறதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அல்டிமேட்டாக ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சுட்டு பெரியவங்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஒன்றும் ஹெல்த்துக்கு கெடுதல் இல்லை, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தால் கூட நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதல். அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு கொடுங்க. இந்த சம்மர் சீசனில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா, குடிச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப நல்லா குளுன்னு ஆகிடும். இந்த அடிக்கிற வெயிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உடம்பு சரி இல்லாமல் ஆகுது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வாரத்துக்கு ஒருக்கா சாப்பிடுங்க. அப்புறம் உடம்பு குளுன்னு ஆகிடும், குளிர்ச்சி ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஹபத்துக்கு சர்பத் நிறையா சாப்பிட்டாச்சு. இப்போ சர்பத்தே பஹாட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஜாஸ்தி பொருள் எல்லாம் தேவையில்லை. நம்ம ஃப்ரூட்ஸ் ஒரு 2 மாம்பழம் எடுத்திருக்கு, 1 பெரிய சைஸில் மலமுலம் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கு. மெலன் நீங்கள் எவ்வளோ பெருசு போடுறீங்க, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 டம்ளர் சர்பத்துக்காக பண்ணியிருக்கு, அதனால் இதே போதும் எனக்கு. இப்போ பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பழம் நான் கொஞ்சம் கட் பண்ணி டெக்கரேஷனுக்காக இது உள்ளேருந்து நல்லா சுரண்டு பழத்து ஸ்கூப் வச்சு இல்லைன்னா ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக தேவையான அளவுக்கு சாப்பிங் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கிறதுக்காக பெரிய பெரிய சைஸ் நான் போட்டு வச்சுருக்கு. இப்போ குட்டி குட்டியாக நம்ம சைஸ் போட்டிருக்கோம்ல, அது நம்மளுக்கு வெறும் சர்பத்துக்கு சாப்பிட்றதுக்கு அது போதும். பெரிய பெரிய சைஸ் நாங்கள் போட்டிருக்கோம்ல, அது மிக்சியில் இது பழம், மாம்பழமும் மெலனும் 2 அடிச்சுக்கலாம். சர்க்கரை போட்டு, சர்க்கரை நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் எந்த மாதிரி போடுறீங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பால் காய்ச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் ஜில்லாகிறதுக்கு பாதாம் பிசிறி ஊற வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். நீங்கள் காலையில் செஞ்சிங்கன்னா நைட்டு ஊற வச்சுருங்க, இல்லை சாயந்தரம் செஞ்சிங்கன்னா அப்போ காலையில் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். நான் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இருந்தாலும் அது நீங்கள் எப்போ வேணால் ஊற வைக்கலாம். ஏன்னா அது ஊறுறதுக்கு நாங்கள் 7-8 மணி நேரம் ஆகும். அதனால் இப்போ நான் பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பால் சேர்த்து கலக்கிடலாம் நல்லா. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எல்லா பொருள் போட்டுடலாம். இது ஜாஸ்தி வேலை, உங்களுக்கு டைம் ஆகாது. ஒரே வெறும் ப்ரிப்பரேஷனுக்காக கொஞ்சமாக வேலை டைம் ஆகும். கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெயிலில் உங்களுக்கு பாடி ஹீட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒன்றும் உடம்புக்கு கெடுதல் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டிலே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுது எல்லாமே ஹெல்தி, ஒன்றும் இதில் அன்ஹெல்தி இல்லை. குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில டைம் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மெலன் அப்படியே கொடுத்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது டேஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக பாதாம் பிசிறு ஊற வச்சுருந்தேன். ஒரு கிண்ணம் ஆயிடுச்சு. இப்போ பாதி போட்டுடலாம். அப்புறம் பாதி வச்சுட்டு நம்ம டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் மேலேருந்து போடுறதுக்காக வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிங் சின்ன சின்ன குட்டி குட்டியாக மாம்பழமும் மெலன் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது போட்டுடலாம். ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு லைக் போட்டுக்கோங்க, காமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்காக மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்பத் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அது கூட கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு கண்டிப்பாக காட்டுறேன். என்னோடய சேனலுக்குள்ளே நிறையா ரெசிபிஸ் இருக்குது.
ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு லுக்கு அட்டகாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் 4 டம்ளரில் சர்வ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பழம் இது வச்சுருந்தோம்ல கட்டோரி பண்ணி, அதில் நான் மிச்சமானதை சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். மேலேருந்து கொஞ்சம் நம்ம பாதாம் பிசிறி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கணும், அதனால் மாதுளம்பழம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கு. பொமோகிரானேட் சீட்டு போட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட் லுக் காட்டுறேன். மிச்சமான ஜூஸ் நான் ஃப்ரூட்ஸோட அந்த கட்டோடி செஞ்சு வச்சுருக்கோம், அதில் போட்டுட்டு உங்களுக்கு லுக் காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக தெரியுது, பார்க்குறதுக்கு எப்படி செம லுக்காக இருக்குது. குடிக்கிறதுக்கு அதே மாதிரி நீங்கள் குடிச்சு பாருங்கள், செம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாப்பிடலாம் குடிக்கலாம், அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாடிக்கு ரொம்ப நல்லது. இந்த ரொம்ப ஹீட்டு டைமில் கண்டிப்பாக இது சாப்பிட்லாம், அவ்வளோ ஹெல்தி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஜில்லுன்னு சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும். ஜாஸ்தி ஜில்லு இல்லைன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் மேலேருந்து போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டுலேருந்தே எல்லாமே செஞ்சு முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால அதனால் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், கட்டோரியில் கூட சர்வ் பண்ணி எடுத்துருக்கு, எவ்வளோ அழகாக தெரியுது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கனும் அல்ல அமுத்திக்கோங்க. நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.